21 செப்டம்பர் 2025 இன்னைக்கு நிலவரப்படி பாலஸ்டைன் காசாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு என்ன அநியாயம் வேணாலும் செய்யலாம், கேட்குறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அட்ராசிட்டிங்க கட்டை விழுத்து விட்டுருக்காங்க. நம்மளால் செய்ய முடிஞ்சது கண்டன குரல் தான் அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சோகால்டு இஸ்ரேலுக்கு அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு நல்லா தெரியும். அதனால் நம்மளை யார் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி என்ன வேணாலும் செய்யலான்ட்டு ஒரு இன அழிப்பு திட்டமிட்டு நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதுக்கிடையில் இந்த மிட் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் நடந்துச்சு, ஏர் ஸ்ட்ரைக், இஸ்ரேல் கத்தாரை நோக்கி. இதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக்லேயே என்ன செஞ்சாங்க, இந்த சோகால்டு முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. இதில் இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து எதை முன்னிறுத்தி இருப்பாங்க அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? இதை ரிலேட் பண்ணி நம்ம சில ஃபண்டமெண்டலான விஷயத்தை கட்டாயம் புரிஞ்சுக்கிறணுங்க. ஆரம்பத்திலே நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். பாலஸ்டைன் அப்படின்னு வந்தோன்னே நம்ம மக்களில் நிறைய பேருக்கு மைண்ட் எங்கே போயிடுது அப்படின்னா, இது ஒரு முஸ்லீம் நாடு, அங்கே ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் தான் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் இருக்கிற இடத்துல டெரரிசம் இருக்கும், அப்போ கண்டிப்பாக நிம்மதிங்கிறது இல்லாமல் போயிடும், அமைதி மார்க்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பண்ணுறது ஃபுல்லாகவே அழிக்கக்கூடிய சித்தாந்தம் தான். அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த சோகால்டு காஃபிர்ஸை அழிச்சிடணும் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க. இப்படி ஒரு அஜெண்டா மக்களுக்கு மத்தியில் புகுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி ஒரு மனிதர் அடிபட்டுட்டாலோ இல்லை ஒரு உயிரினம் விலங்கு ஏதாவது அடிபட்டுட்டாலோ சாகிற நிலையில் இருந்தாலோ பதறக்கூடிய மக்களுடைய அந்த சிந்தனை, ஒரு வீடியோவில் ஒரு முஸ்லிம் குழந்தை கொல்லப்பட்டால், ஒரு முஸ்லிம் பெண் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டால், ஒரு முஸ்லிம் வாலிபர் கொல்லப்பட்டால் என்ன செய்ய மாட்டேங்குது, உள்ள பதற மாட்டேங்குது. இவங்க சாக வேண்டியவங்க, இவங்க ஆடி இருக்கிறானுங்க, அதுதான் இப்போ பாருங்க படுறானுங்க, இவங்க பண்றதுக்கு தாங்க இவனுங்க படுறானுங்கிற மாதிரி மனசுல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துடுது. இந்த சிந்தனை அப்படிங்கிறது உங்களுடைய மெச்சூரிட்டி சரியான லெவலில் போய் அடையலைங்கிறத தான் காட்டுது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறீங்க. முஸ்லீமாக இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர், நீங்கள் இதை அப்படி தான் பார்க்கணும். இந்த டெரரிஸ்ட் எல்லாருமே திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டவர்கள். போராட்ட குழு என்பவர்கள் வேற, தீவிரவாதிகள் என்பவர்கள் வேற. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறீங்க. இந்த டெரரிசம் அப்படின்றது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உருவாக்குனாங்க, அதற்கான ஆதாரத்தை அவர்களே ஒப்புக்கொண்டார்கள்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நீங்கள் வெறும் அமெரிக்கான் மட்டுமே நீங்கள் பார்க்காதீங்க. இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், வெறுமனே யூதர் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லை. அமெரிக்கா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலஸ்டைனை ஃப்ரீ பண்ணுங்க, ஃப்ரீ பாலஸ்டைன் சொல்லி போராடக்கூடிய அதிகமான மக்கள் அமெரிக்கன்ஸ் போராடிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது அமெரிக்கா மட்டும்தான் சீக்ரெட் சொசைட்டின்னு. அமெரிக்காவை சார்ந்த மக்கள் வேறு, அமெரிக்கன் கவர்னன்ஸ் சிஸ்டம் வேறு. இது நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இந்த சீக்ரெட் சொசைட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் சிஸ்டம்ஸ் இருக்கிறாங்க. அதில் நீங்கள் பிரான்ஸ் எடுத்துக்கிறலாம், பிரிட்டன் எடுத்துக்கிறலாம், அமெரிக்கா எடுத்துக்கிறலாம், ஈவன் ரஷ்யா கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம். எல்லாருடைய பங்களிப்பும் அதில் இருக்குது. இப்போ சாப்டருக்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னா, காசாவை திட்டமிட்டு இப்போ இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து சில மக்கள், அவங்க மாற்று மத தோழர்களாக இருந்தாலும் கூட, இப்படி பச்சைக்குள்ளேயே கொல்றீங்கிற மாதிரி குரல் எழுப்புறாங்க, வரவேற்கத்தக்கது. ஆனால் சிலருடைய சிந்தனை எப்படி போயிடுது, இந்த முஸ்லிம்ஸ் சோகால்டு துலுக்க பசங்க அவனுங்க பண்ணுறானுங்க, டெரரிசம் பண்ணுறானுங்க, சாவுறானுங்க, ஏன் நம்மளால போய் குரல் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க, பாலஸ்தீனில் சாகக்கூடிய அனைவரும் தீவிரவாதிகள் இல்லை. அப்பாவி மக்கள் சாகுறாங்க, அப்பாவி குழந்தைகள்ங்க. நேற்று பிறந்த புள்ள இன்னைக்கு சாகுது. அது என்ன தீவிரவாதம் பண்ணுச்சு நீங்கள் சொல்லுங்க? ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறதுல ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல குண்டு விழுந்தா சாக தானே செய்வாங்க அப்படிங்கிற ஒரு டிபேட் வைக்கிறீங்க. ஆனால் ஸ்னைப்பரில் சாகுது அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? குறி வச்சு ஒரு 6 வயது 7 வயது குழந்தைய குறி வச்சு ஒரு பெண் குழந்தைய தலையில் அடிக்கிறான், புல்லட் தலையில் இறங்குது, கழுத்தில் இறங்குது. இந்த 6 வயது 7 வயது குழந்தைக்கு தீவிரவாதத்தை பற்றி ஸ்பெல்லிங் தெரியுமா? இதை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ இதை பார்த்து மனிதநேயம் உள்ள மாற்று மத மக்கள், முஸ்லிம்ஸ் இல்லை,
முஸ்லிம்ஸ் நிறைய பேர் வாயை திறக்கிறது இல்லை. மாற்று மதத்தை சேர்ந்த தோழர்கள் என்ன செய்யறாங்க, ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாட்டிலையும் மக்கள் குரல் எழும்பும் பொழுது அது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு உந்துதலை கொடுக்குது. கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, இந்த போராட்டத்தின் மூலமாக, ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக, குறிப்பு அறப்போராட்டத்தின் மூலமாக, வயலன்ஸ்ல இல்ல, அறப்போராட்டத்தின் மூலமாக, ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கவர்மெண்ட்டை நிர்பந்திக்கிறாங்க, நீங்க குரல் கொடுங்க, இந்த ஜெனோசைடை நிப்பாட்ட சொல்லி குரல் கொடுங்கன்னு. அதுதான் உலகமெங்கும் நடக்குது. குறிப்பா இப்ப தமிழ்நாடுல கூட அந்த சினி ஸ்டார்ஸ் அண்ட் யாரெல்லாம் உண்மையான மக்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறாங்களோ, மனிதாபிமானத்திற்கு ஆதரவாக இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க இல்லையா? இது எல்லாமே வரவேற்கப்பட வேண்டிய ஒண்ணுங்கிறத சக மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறங்க. ஒரு நான் முஸ்லிம் இறந்தாருன்னா பதறக்கூடிய உங்கள் மனது, முஸ்லிம் இறந்தாலும் பதறணும். அப்பதான் அது மனிதாபிமானத்தினுடைய உணர்வுன்னு அர்த்தம். ஒரு சாதாரண உங்கள் இனத்தை சார்ந்த, உங்கள் மதத்தை சார்ந்த ஒருத்தர் இறக்கும் பொழுது பதற பதட்டம் ஒரு முஸ்லீம் சாகும் பொழுது வரலைன்னா சைக்காலஜிக்கலாக உங்கள்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இதை டிஸ்க்ளைமராக போட்டுக்கிறேன். இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். செப்டம்பர் 9 கத்தாரை நோக்கி இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க, ஒரு ஏர் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. அவங்க அதுக்கு சொன்ன காரணம்னு என்னன்னு பார்த்தா, அங்கே ஹமாஸுடைய போராளிகள் இருக்கிறாங்க. அவங்க உறுப்பினர்களாக இருக்கட்டும், டிப்ளமேட்டிக்காக பேசக்கூடியவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாலஸ்தீன் ஆள் தானே, அவனை கொல்லுவோம். அதுதான் அவங்க ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த கத்தாரில் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு நேற்று இல்லை, பல ஆண்டுகளாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி போர் காலத்தில் நெகோசியேஷன் டாக் கொடுக்கறதுக்கோ, இல்லை பீஸ் சம்மந்தமாக ஒரு அப்பீல் பண்ணுறதுக்கு, சீஸ் ஃபயரை கொண்டு போய் சொல்கிறதுக்கு, பேசுறதுக்கு, ஒரு அமைதியை ஏற்படுத்துறதுக்கான வேலையை தான் அவங்க செய்வாங்க. இவங்க நேற்று துப்பாக்கி பிடிச்சி சண்டை போட்டுட்டு இன்னைக்கு வந்து பேசுகிறவங்க இல்லை. அவங்களுடைய வயசையும் அவங்களுடைய தோற்றத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவங்க அதற்கான ஆள்கள் கிடையாது. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, இவங்களும் இந்த தீவிரவாத அமைப்பு தான்ங்கிற மாதிரி போராளின்னு கூட சொல்ல அவங்க தயாரா இல்லை. அமெரிக்கன் மீடியாஸுமே அவங்கள போராளின்னு சொல்ல தயாரா இல்லை. இதையும் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிறணும். ஆக இவங்களை நோக்கி ஒரு தாக்குதல் நடந்துருச்சு தோஹா கத்தார்ல. ஆனால் அதுல இருக்கக்கூடிய தலைவர் கொல்லப்படலை. ஆனால் ஒரு 5 உறுப்பினர் என்ன செஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அது நம்மை பொறுத்த அளவுல அது ஒரு உயிர் தியாகம். அதே போல கூடுதலா கத்தாரை சேர்ந்த ஒரு செக்யூரிட்டி ஆபீசரும் அதுல கொல்லப்பட்டாரு. இப்ப இதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்க, கத்தாரும் அவர்களுக்கு அண்டைய நாடாக இருக்கக்கூடிய யுஏஇ, சவுதி, ஈஜிப்ட், டர்க்கி, ஈரான் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. ஈவன் மலேசியா, பாகிஸ்தான் எல்லாரும் ஒரு 57 நாடுகள் ரெப்ரசன்ட் பண்றாங்க அந்த சமிட்ல. இதுல நான் இன்னொன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த 57 நாடுகள் கிட்டத்தட்ட உலகத்துல ஒரு பகுதி ரெப்ரசன்ட் ஆகுறாங்க இல்லையா? இது பேசு பொருளாகுது. இதுல இன்னொரு டிஸ்க்ளைமர் இப்ப நம்ம போடணும், நோட் பண்ணிக்கிறணும். நீங்க முஸ்லிம்கள்ல சில பேர் என்ன இப்ப சொல்றாங்க, போஸ்ட் போடுறாங்க அதிகமா, முஸ்லிம்ஸுக்குன்னு இப்போ நாங்க ஒரு நேட்டோ படை கட்டுறோம், அது இனிமே பாருங்க முஸ்லிம்ஸ் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அமெரிக்காலாம் பறக்க போகுது, இஸ்ரேல்லாம் ஓட போகுது அப்படின்னு போஸ்ட் போடுறாங்க. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கிறணும், இந்த சோ கால்டு முஸ்லிம் கண்ட்ரிஸ் ஒன்று சேர்றதுனால முஸ்லிம்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மலாம் இப்போ இந்தியாவில் வாழ்கிறோம், மலேசியாவில் வாழ்கிறோம், ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்கிறோம். நம்மளை சுற்றி நான் முஸ்லிம்ஸ் இருந்தால் கூட நமக்குள்ள ஒரு பிணைப்பு இருக்குது. ஒரு ஆள் இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ணி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆர்வ கோளாறுல முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இன்னி பாருங்க அடி பிக்க போகிறோம்லாம் சொல்லாதீங்க. இது என்னையா இவ்வளோதானா உங்களோட அறிவு, உங்களுடைய யதார்த்த உணர்வு, உங்களுடைய பார்வை, விஷன்லாம் இவ்வளோதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை ஏற்படுத்திடும். இது முகம் சுளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். தயவு செஞ்சு அப்படி போஸ்ட் போடாதீங்க. மெச்சூரிட்டியை வளர்த்துக்கிற பாருங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்களா, ஒரு முஸ்லீம் அரப் கண்ட்ரிக்கு போறாரு, விசால ஹாஃப் பிரைஸ் போட போறாங்களா? நான் முஸ்லீம்க்கு என்ன போடுறாங்களோ அதே பிரைஸ் தான் உங்களுக்கு போட போறாங்க. நீங்க படிக்க போறீங்க, உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இனிமேல் நீ படிக்கலாம்னு சொல்ல போறாங்களா? எல்லா யூனிவர்சிட்டிலையும், சில யூனிவர்சிட்டியில அந்த மாதிரி சில கோட்டாஸ் இருக்குங்கிறது எனக்கும் தெரியும், பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. ஆனால் நீங்க அமெரிக்காவில் படிக்க போறீங்க, உங்கள்ட்ட காசு இல்லை, நாங்கள் முஸ்லீம் கண்ட்ரி, நாங்கள் தர்றோம் காசு, எங்கள்கிட்ட நிறையா இருக்குது, நீங்கள் போய் படிங்கன்னு சொல்ல போகிறாங்களா? சொல்ல மாட்டாங்க.
அப்படி அவங்க முஸ்லிம்களின் மீது பற்றாக இருந்தாங்கன்னா பாலஸ்தீன்ல இவ்வளவு தூரம் நடந்திருக்கவே வேணாமே. எதுக்காக ஒன்று சேர்றாங்கங்கிற அந்த நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிறணும். இதுல ரெண்டு வகையை நீங்க புரிஞ்சுக்கிறலாம். ஒன்று, அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக ஒன்று சேர்றாங்க, அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒன்று சேர்றாங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது அதுக்காக ஒன்று சேர்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, இது வரைக்கும் இந்த சோ கால்டு அரப் கண்ட்ரீஸ் அமெரிக்காவினுடைய உதவி, இஸ்ரேலுடைய உதவி, பிரான்ஸுடைய உதவி, பிரிட்டனுடைய உதவியை வாங்கியே பழக்கப்பட்டவர்கள். திடீர்னு அவங்களால நிப்பாட்ட முடியாது, ஒரே நாள்லாம் நிப்பாட்டுறது சாத்தியமே கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கிறீங்க தயவு செஞ்சு. அப்ப இவங்க ஏதாவது தப்பா முடிவு எடுத்துடக்கூடாது, கத்தார் ஈரான் ஒன்று சேர்ந்துங்கிறதுக்காக அதை அமுக்கிறதுக்காக கூட ஒன்றா வந்திருக்கலாம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுல சிறந்த உரை அப்படின்னு நீங்க எதை நீங்க சொல்லுவீங்க? பிரைம் மினிஸ்டர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பேசினது, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பேசினது, ஈரானோட பிரைம் மினிஸ்டர் பேசினது. வேற யார் என்ன பேசினாங்க சொல்லுங்க? வீடியோஸ் இன்னைக்கு இருக்குது அவைலபிள் ஆன்லைன்ல. நீங்க கேட்டு பாருங்க. சோ கால்டு கண்டம் பண்றது தான் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல. வேற ஏதாவது அடுத்து என்ன செய்ய போறோம், இனிமே ட்ரேட் உறவே இல்லை அப்படின்னு தீர்மானம் எடுத்தாங்களா? இல்ல நமக்குள்ள வலுப்படுத்திக்கிடுவோம், மலேசியா இருக்கிறாங்க அவங்கள டெக்னாலஜிக்கலாக வலுப்படுத்துவோம், காசு கொடுத்து டெக்னாலஜியை இம்ப்ரோவைஸ் பண்ணலாம், அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். பாகிஸ்தான் எக்கனாமியில் டவுனாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணணும், சவுதி கொடுக்குறோம், வளர்ந்து வாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? இல்லைங்க, சொல்ல மாட்டாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. யாருக்கும் எந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ்க்கும் இன்னொரு முஸ்லீம் கண்ட்ரீஸ் மேலே அக்கறைலாம் கிடையாது. அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கேடயமாக பயன்படுத்திக்கிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அதே போல் முஸ்லிம் கண்ட்ரீஸ் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா பெரிய சிக்கல் அதில் இருக்குது. என்ன தெரியுமா? யார் தலைமையாக இருக்கிறதுங்கிறதுல. இவங்க ஒன்று சேர்ந்து உடன்படிக்கை போடுறாங்க பார்த்தீங்களா, யார் ஹெட்டாக இருக்கிறது, யார் வழி நடத்துறதுங்கிறதுல அதில் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிடுவாங்க. ஷியா பிரிவு தலைமை தாங்க போகுதா, சன்னி பிரிவு தலைமை தாங்க போகுதா, சவுதியா ஈரானான்னு அடிச்சுக்கிடுவாங்க. அப்புறம் அதனால இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் வேர்ல்டில் நாங்கள் முஸ்லிம்ஸ் ஒன்றா நிற்க போகிறோம்னா நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுருவீங்க. அப்படிலாம் ஐசோலேட் ஆகுறது அது ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. மக்கள் குழப்பிக்கிற கூடாது நம்மளை. இன்னைக்கு நம்ம வாழ்கிறோம், இந்தியாவில் வாழ்கிறோம், மலேசியாவில் வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கு மாற்று மத தோழர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம், அவர்களுக்கு நம்முடைய ஒத்துழைப்பு முக்கியம். இது ரெண்டும் இணையும் பொழுது தான் பொருளாதாரம் உயரும். நாங்கள் தனியாக தான் இருப்போம், நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், உரிமையற்று போவீர்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பேர் ஆர்வ கோளாறுல பட்டுன்னு பேசிடுறீங்க. நம்ம வேர்ல்டு பாலிடிக்ஸை, ஜியோ பாலிடிக்ஸை உன்னிப்பாக நம்ம கவனிக்கல, ஹிஸ்ட்ரியை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயமோ ஒரு நாடோ அது முன்னேறதுக்கு வாய்ப்பை இழந்துரும். எப்படி பார்த்தாலும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இன்னொரு நாட்டோட வச்சு தான் ஆகணும். அது கிறிஸ்டின் நாடாக இருந்தாலும் சரி, ஏத்தியஸ்ட் நாடாக இருந்தாலும் சரி, மதமே இல்லை நாங்கள் இயற்கை விசுவாசிகள்னு சொல்லக்கூடிய நாடு இனிமேல் அப்படி ஒரு நாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சா மட்டும்தான் நீங்கள் பொருளாதாரத்தில் உயர முடியும், டிஃபென்சிவ் மெக்கானிசமில் நீங்கள் உயர முடியும், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு லெவலுக்கு வர முடியும். தனிமையாக இருந்துக்கிறோம், நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம், நீங்கள் பிரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள். இந்த ஐசோலேஷன் ஆரோக்கியமானது இல்லை. அப்போ நம்ம முஸ்லிம்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி போஸ்ட் போட்டு நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களை என்ன செஞ்சிடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாது. இதை பார்த்தியா துலுக்கம் புத்தி போகுதா பார்த்தியா, அவங்க ஆள் ஒன்று சேர்ந்தோன்னு போயிட்டான் பார் அப்படிம்பாங்க. உங்கள் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? நீங்கள் உள்ளூர் அரசியலாக இருந்தாலும் உலக அரசியலாக இருந்தாலும் ஒரு விஷயம்தான் பேசிக், தனிமையாக நிற்கக்கூடாது, தனியாக போய் நிற்கக்கூடாது, எல்லாரையும் சேர்த்துக்கிறணும். அதே போல் இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா முஸ்லிம்ஸுக்காக மட்டும் அவங்க போராடக்கூடாது. அந்த எண்ணத்தை மாற்றுங்க. நம்ம ஒரு அதிகாரத்துக்கு வர்றோம், அது உள்ளூர் அரசியலாக இருக்கட்டும் உலக அரசியலாக இருக்கட்டும், நம்ம அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா எல்லாருக்குமான நன்மையை தான் யோசிக்கணும். அதில் கிறிஸ்டின் இருப்பார், ஹிந்து இருப்பார், புத்திஸ்ட் இருப்பார், மதமே இல்லைன்னு சொல்கிறவர் இருப்பார், அனிமல்ஸ் இருக்கும், எல்லாருக்குமான நல்லதை தான் நம்ம யோசிக்கணும். அதுதான் கரெக்டான கவர்னன்ஸ். அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பெஸ்ட் ஸ்ட்ரக்சர். அதுதான் உங்களை அடுத்தடுத்து கண்டினியூஸாக உயர்த்தும். நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிச்சு ஒரு அரசியல் பண்ணீங்கன்னா அது அரசியல்ல இருந்தே உங்களை அப்புறப்படுத்திடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இந்த சமிட்ல 3 பேர் சொன்னேன் இல்லையா, அதில் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கிரேட் லீடருங்க மலேசியாவில். அவர் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்றாரு. என்னன்னா,
Israel has declared that there will never be a Palestinian state. Let us be clear. This is a declaration of permanent apartheid. It is a repudiation of every United Nations resolution and the right of self-determination. Our people has become wary of words. They have watched us issue condemnation after condemnation, declaration after declaration, while Israel escalates with impunity. As future generations will ask whether we found the courage to act, we do not ask nations to go beyond their basic obligations. Excellencies, and today, even as we meet, a flotilla sails once more towards Gaza, bearing not the implements of war, but the promise of aid for a besieged people. It is a mission of mercy, and we must do all in our power to see that it reaches its shore. To let it be turned back with violence is to betray the charge that our conscience have placed upon us, to defend the weak, to shelter the oppressed, to give food to the hungry. Condemnations will not stop the missiles. Declarations will not free Palestine. இஸ்ரேலுடைய ஏர் ஸ்ட்ரைக் கத்தாரில் நடந்துச்சு. அது லாலெஸ் அண்ட் பார்பாரிக். இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு சட்டத்திற்கு அப்பாற்பட்ட அகெயின்ஸ்டான ஒரு சம்பவம். இது அந்த மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு கிளியராக கண்டம் பண்ணிட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு, இந்த முஸ்லீம் அரப் கண்ட்ரீஸ்லாம் சேர்றீங்கல்ல, இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் ட்விட்டரில் அறிக்கை கொடுப்பாங்க. அப்படி இல்லையா ஆஃபீஸில் இருந்து அறிக்கை கொடுப்பாங்க, அஃபிஷியலாக ஒரு அறிக்கை, கண்டம் பண்ணுறோம், இஸ்ரேலை வந்து கண்டம் பண்ணுறோம், கண்டிக்கத்தக்கது, இது பகிரங்கமான கண்டனத்திற்குரியது அப்படிம்பாங்க. அவ்வளோதான் மேக்சிமம். இது பத்தாதுங்கிறார். எப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேர்ம் மெஷர் கொடுக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு ட்ரேடாக நீங்கள் டை அப்பில் இருக்கிறீங்க. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நீங்கள் யாரெல்லாம் எதிர்த்து கண்டனத்தை சொல்கிறீங்களோ அவங்க கூடலாம் நீங்கள் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறீங்க. ஒன்று அஃபிஷியலாக இல்லை அன்அஃபிஷியலாக. இங்கிட்டு ஆதரவு கொடுக்குறீங்க பாலஸ்தீனுக்கு, அங்கிட்டு இஸ்ரேலுக்கு நீங்களே ஆயுதத்தையும் கொடுக்குறீங்க. அந்த வரலாறு இருக்குது டர்க்கிக்கு, ஈஜிப்டுக்கு அந்த வரலாறு இருக்குது, ஜோர்டானுக்கு அந்த வரலாறு இருக்குது. இது செய்யாதீங்கிறாரு. அதே போல காசா அப்படின்னு வந்துருச்சு, நீங்க என்ன எய்டு பண்றீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செய்றீங்க? ஏதாவது ஒரு ஃப்ளைட்ல போட்டு போறீங்க, அவன் தலையிலே உழுவுது வந்தது. அதை கொஞ்சம் பார்த்து கரெக்டான வகையில் அந்த எய்டு போய் சேர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நீங்க எது செஞ்சாலும் அதை உறுதியா செய்யுங்க அப்படிங்கிறது தான் பிரைம் மினிஸ்டர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவருடைய பேச்சினுடைய சாராம்சங்க. இது உலகத்துல உள்ள எல்லா மக்களாலும் வரவேற்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு அவர் ஒரு ஹீரோவா தெரிகிறாரு. ஏன்னா அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். சின்ன நாடுங்க மலேசியா, அவ்வளோ பெரிய சவுதி அப்படியே உட்கார்ந்துருக்காரு அமைதியா. துருக்கி ஆள் என்ன ஆனாருன்னே தெரியல. கத்தாரு அவர் அடி வாங்கிட்டு கம்முன்னு இருக்கிறாரு. எல்லாரும் முன்னாடியும் சின்ன நாடு மலேசியா எந்திரிச்சு இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பட்டுன்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஷெஹபாஸ் ஷரீஃப் அவர் பார்த்தா அவர் தெளிவாக 2 விஷயத்த சொல்லியிருக்கிறாருங்க. ஒன்று, ஆஸ் யூஷுவல் இஸ்ரேலை கண்டம் பண்ணுறது. 2வது, ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை நீங்கள் வந்து அரப் இஸ்லாமிக் ஃபோர்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்க, நாங்கள் இருக்கோம், எங்கள்கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, சும்மா தானே வச்சுருக்கோம், அது ஒரு த்ரெட்டனிங் சோர்ஸாக யூஸ் பண்ணுவோம் எல்லாரும் முன்னாடியும், அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்டிங் அக்கௌண்டபிலிட்டியை நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. உண்மையிலேயே பாகிஸ்தான் மாதிரி இப்போதைக்கு அவங்க பேக்வேர்டில் இருக்காங்க இல்லையா எக்கனாமியில், இந்த நிலைமையில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அவர் சுயநலத்துக்காக பேசினாரா இல்லை உண்மையிலேயே ஆக்ரோஷப்பட்டு ஒரு சாலிடாரிட்டி கொடுக்குறாரா அப்படிங்கிறது அவருக்கும் இறைவனுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த பேச்சு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. ஈரானோட பிரைம் மினிஸ்டர் மசூத் பெசஷ்கியன் அவர் வந்து அவர் உண்மையிலே ஒரு ஹீரோங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டாங்க, ஈரானை பொறுத்தளவில் என்னங்கிற தொட்டா கண்டிப்பாக திருப்பி அடிப்பேங்கிற அந்த ரிட்டாலியேஷன் எப்படி செய்யணுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை ஆல்ரெடி படம் பிடிச்சி காட்டிட்டாங்க. இஸ்ரேலை அடிச்சே காட்டிட்டாங்க. அதனால இந்த சமிட்ல முழுமையாக லீட் பண்ணக்கூடிய பேசக்கூடிய தகுதியும் தராதாரமும் உள்ள ஒரே மனிதர் அவர் தான். வன்முறைங்கிறது ஆதரிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால்
ஒருத்தன் எதிர நின்றுக்கிட்டு அட்ராசிட்டி பண்றான்னா அவனை அடக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும் இல்லையா? ஏசியாலே அப்படி ஒரு ஆளுன்னு பார்த்தா ஈரான் இருக்கிறாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ட்ரேடை முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, கட் பண்ணுங்க. அவன் என்ன உங்களுக்கு டேரிஃப் போடுறது, நம்ம ட்ரேடை நமக்குள்ள செஞ்சுக்கிருவோங்கிற மாதிரி ஒரு பாய்காட் பண்றது, டிப்ளமேட்டிக்கா ஒரு விஷயத்தை வந்து கட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து எக்கனாமிக்கா ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணும். அது சீஸ்ஃபயருக்கு கொண்டு போவோம். அது ஒரு அடையாளத்தை கொடுக்கும். அவன் மனசுல வேணாம், இன்னைக்கு வேணாம், கொஞ்சம் பார்த்து இன்னொரு நான் வச்சுக்கிறோங்கிற மாதிரி இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ யோசிக்க வைக்குங்கிற மாதிரி ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அவருக்கு சொல்றதுக்கு தகுதி இருக்குதுங்க. ஏன்னா அவர் அடிச்சு காட்டிட்டாரு. இன்னும் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த அரப் கண்ட்ரீஸ்லாம் ஒன்று சேர்றாங்கல்ல, இது அவசியம் இல்லாததுங்க. ஈரானை பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணாலே போதும், அவங்க மற்ற வேலையை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் இவர்களுக்கு இந்த பேர் முக்கியம். ரெண்டாவது, அமெரிக்காவை பகைச்சிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை, இஸ்ரேலையும் பகைச்சிக்கிறதுக்கு இவங்களுக்கு தைரியம் இல்லை. காரணம், டெக்னாலஜிக்கலாக அவங்கள தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபண்டு கொடுக்கறது, இவங்கள்ட்ட காசு இருக்குன்னு காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆயில் இருந்தாலும் அதை ரீஃபைன் பண்ணுறதுலேருந்து, எடுக்கிறதுலேருந்து, ட்ரேட் பண்ணுறதுலேருந்து எல்லாம் அவன் தான் செஞ்சு கொடுக்குறான். எப்படி பகைச்சிக்கிடுவாங்க? அதனால அமெரிக்கா அண்ட் ஆல்சோ த சீக்ரெட் சொசைட்டிஸ் நினைச்சா இப்போ இருக்கக்கூடிய அரப் ஆட்சியை மாத்திர முடியுங்கிற சூழ்நிலையில தான் ஒவ்வொரு அரப் கண்ட்ரீஸும் இருக்கிறாங்க. இதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிறணும். இன்னைக்கு இருக்கிற அந்த கிங்டம் இருக்குது இல்லையா, அதை இந்த அமெரிக்காவும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் கண்ட்ரீஸும் சேர்ந்தாங்கன்னா மாத்திடுவாங்க. கிளர்ச்சியை உண்டு பண்ணிட்டாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ராயலிட்டி போயிடும், அந்த வசதி வாழ்க்கை போயிடும். அதுக்கு பயந்துட்டு தான் என்ன செய்கிறாங்க, அப்படியே எதுக்குற மாதிரி எதிர்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு முஸ்லிம்ஸ் தயவு செஞ்சு போஸ்ட் போடுங்க. இந்தியாவில் இருந்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. கள நிலவரத்தை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நமக்கு உண்மையிலே இன்னைக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் முஸ்லிம்ஸ் இல்லை, முஸ்லீம் கண்ட்ரிஸ் இல்லை, நான் முஸ்லிம்ஸ் தான் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. மக்கள் பண்றாங்க, கவர்மெண்ட்டை விட்டுருங்க. மக்கள் நிர்பந்தம் படுத்துறாங்க. அயர்லாந்துல நிர்பந்திக்கிறாங்க, பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி நிர்பந்திக்கிறாங்க, கனடால நிர்பந்திக்கிறாங்க, ஈவன் பிரான்ஸ்ல போராட்டம் பண்றாங்க. இவங்கெல்லாம் யாரு? மக்கள்லாம் முஸ்லிம்ஸ் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நான் முஸ்லிம்ஸ். அதனால முஸ்லிம்ஸ் கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவலை அதிகப்படுத்திக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு நீங்க போஸ்ட் போடணுங்கிறத வேண்டுகோளா வச்சுக்கிறேன். இதில் சம்மரைஸ் பண்ணணும், இந்த அரப் சமிட்டை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. ஏதாவது டிஃபென்சிவ் மெக்கானிசம்க்கு ஏதாவது ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் ஒரு பிளட்ஜும் கிடையாது. அவங்க அதை செய்யக்கூடிய ஆளும் இல்லை. இந்த பாகிஸ்தான் அண்ட் ஆல்சோ சவுதி வந்து ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. இனிமே பாகிஸ்தானை தொட்டா சவுதியை தொட்ட மாதிரி அப்படின்லாம் போஸ்ட் நம்ம பார்க்குறோம்ல. இதெல்லாம் மேலோட்டமாக ஒரு மூடி மறைக்கக்கூடிய வேலை தான். பாகிஸ்தானை இனிமேல் எந்திரிக்காத, நீ எங்களோட இருக்க, அமைதியாக இருன்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா பாகிஸ்தான் சவுதியோட சேர்றதை விட ஈரானோட சேர்ந்துட்டாங்கன்னா சவுதிக்கு பிரச்சனை. அதனால தான் ஆளுக்கு முந்தி போய் சவுதி என்ன செய்கிறாங்க, பாகிஸ்தானோட இணைகிறாங்க. பாகிஸ்தான் மீதான அக்கறையோ ஆர்வமோ சவுதிக்கு கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறேங்க. ஈரான் அங்கே வலுவாக நிற்கிறாங்க, மேலே ஜயன் மாதிரி நிற்கிறாங்க ஈரான். அவங்கள மேலே போயிட்டா பேர் எல்லாம் அவங்களுக்கு போயிடும். ஈரான்னா லீட் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அது சவுதிக்கு பிடிக்காது என்னைக்குமே. அவங்க தான் பெருசாக இருக்குன்னு நினைப்பாங்க. இந்த எண்ணம் தான் இந்த சியா சன்னி அண்ட் லோக்கல் ஜமாத்ஸ் இதெல்லாமே திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டதுங்க. ஏன்னா முஸ்லிம்ஸ் ஒரு குரான் இருக்குது, ஈஸியாக ஒன்று சேர்ந்துடலாம், ஏன் சேர முடியல? இதெல்லாம் ஒரு அரசியல். இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும், எஸ்பெஷலி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறணும். மனித வெறுப்பு வேறு, கொள்கை வெறுப்பு வேறு. ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது. நான் முஸ்லிம்ஸை அணுகும் பொழுது கூட நீங்கள் அறிவார்ந்து தான் நீங்கள் அணுகணும். மனித வெறுப்பை கொண்டு போய் திணிச்சிடாதீங்க. அதே போல் இந்த சவுதி, ஈரான் யார் யாருக்குன்னா நீங்கள் யோசிக்காதீங்க. யாரும் நமக்கானவங்க கிடையாது. அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அதனால இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் ஒன்று சேர்றதுனால ஒரு சாதாரண பாமர முஸ்லீமுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ஏதாவது நடந்தால் கூட காசா பாலஸ்தீனுக்கு சீஸ்ஃபயருக்கு என்ன வேணும், இந்த ஜெனசைடை எப்படி நிப்பாட்டுறது, இது சம்பந்தமான போஸ்டோ டிஸ்கஷனோ நீங்க பண்ணுங்க. அறிவுபூர்வமா ஷேர் பண்ணுங்க. ஆர்வ கோளாறுல எமோஷனலா எதையும் பேசி என்ன செஞ்சிட வேணாம். கூட இருக்கக்கூடிய சக தோழர்களை காயப்படுத்திட வேணாம். இந்த போரை பொறுத்தளவுல இஸ்ரேல் அண்ட் பாலஸ்டைன்
நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறணும். எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்கன்னா அக்டோபர் 7, 2023 இதில் இருந்து தான் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, பல டீகேட்ஸாக இது போயிட்டு இருக்குது. இந்த அடக்குமுறை அப்படிங்கிறது, டாமினேட் பண்ணுறது, இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனை டாமினேட் பண்ணி க்ரஷ் பண்ணுறாங்கலாம் இருக்குல்ல, இன்னைக்கு நேற்று இல்லை, பல டீகேட்ஸாக இருக்குது. இதை வேர்ல்டு பாலிடிக்ஸை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இது வந்து ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஹோலி மாஸ்க் இல்லை டெம்பிள் இல்லை வந்து அந்த இடம், அதெல்லாம் இல்லை. ஏன் இஸ்ரேல் இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க பாலஸ்தீன் மேலே அப்படின்னா, இது வந்து இஸ்ரேல் அப்படிங்கிறது சோ கால்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உருவாக்கிய ஒரு தத்து குழந்தை தான் இஸ்ரேல். நீ புரிஞ்சுக்கிறங்க, இஸ்ரேலில் இருக்கிற யாரும் அங்கேயே வழி வழியாக பிறந்தவர்கள் இல்லை, எல்லாம் வெளிநாட்டில இருந்து வந்து குடியேறினவங்க. அப்படிங்கிறதுனால இவங்க இங்கே உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வேர்ல்டு பாலிடிக்ஸை அனலைஸ் பண்ணணும். இது யாருக்கு தேவை? யாரெல்லாம் இப்போ இஸ்ரேல் பின்னாடி நிற்கிறான்னு நீங்கள் பாருங்கள். அமெரிக்கா நிற்பாங்க, பிரிட்டன் நிற்பாங்க, பிரான்ஸ் நிற்பாங்க, ஈவன் போர்ச்சுகல் கூட மறைவாக நிற்பாங்க. விளங்குதா? அப்போ இன்னைக்கு வந்து போர்ச்சுகல் வந்து அவங்களுடைய நிலையை மாற்றிட்டாலும் கூட இந்த சீக்ரெட் சொசைட்டிஸில் யாரெல்லாம் மெம்பராக இருக்கிறாங்களோ, எந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்கிறாங்களோ, அவங்க இஸ்ரேலை பேக்கப் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரஷ்யா இஸ்ரேலை உருவாக்குனதில் மிகப்பெரிய பங்கு வச்சுருக்காங்க. உங்களால் நம்ப முடியுதா? இன்னைக்கு காலம் மாறிடுச்சு, அதனால் ரஷ்யா அங்கே நிற்கிறாங்க. இல்லாட்டி ரஷ்யாவும் இவர்களோடு தான் இருப்பார்கள். நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அப்போ இங்கே இஸ்ரேல் உருவாயிருச்சு அப்படின்னா யாருக்கு லாபங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கும் அங்கே ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே இருக்கிற சீ ரூட் ரொம்ப முக்கியம், அங்கே இருக்கிற ஆயில் கேஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் சவுதிட்டையோ கத்தார்கிட்டையோ ஈரான்கிட்டையோ உடன்படிக்கை கோவனன்ட் போட்டு இல்லை ஒரு 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 அக்ரிமெண்ட் போட்டு வாங்குறதுக்கும் பக்கத்தில் இருந்துக்கிட்டு நீங்களே சொந்தமாக எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு இவங்க அங்கே ரூல் பண்ணணும். இவங்களுக்கு தேவையானதை இவங்க சம்பாதிச்சுக்கிறணும். தேவைப்பட்ட ஜோர்டானை கைப்பற்றிக்கிறணும், தேவைப்பட்ட ஈஜிப்டை கைப்பற்றிக்கிறணும், தேவைப்பட்ட சவுதியை கைப்பற்றணும். ஆனால் இதை சும்மா எடுத்தவங்க கௌத்தம் செய்ய முடியாது இல்லையா? உலக நாடெல்லாம் கேள்வி கேட்கும், அதுக்கு அவங்க தயங்க போகிறது இல்லை. இப்போ கேள்வி தான் கேட்குது, அவங்க எதாவது பயப்படுறாங்களா? ஆனால் கூட ஒரு ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிறணும்ல, ஹிஸ்ட்ரியில் அழுக்கு படிஞ்சிடக்கூடாதுல்ல, அதற்காகத்தான் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த பேரை முன்னிறுத்துறாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த சீ ரூட் அமெரிக்காவுக்கு வேணும். இந்த ஆயில் கேஸ் அந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படியே அமெரிக்காவுக்கு சொந்தமாகணும். அது இருந்தால் தான் அசைக்க முடியாத இடத்திற்கு அமெரிக்காவால் செல்ல முடியும். சைனா என்னாலும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் அதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. இதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு க்ளோன் பேபி தான் இஸ்ரேல். புரிஞ்சுக்கிறங்க. இப்போ இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனை அடித்து முடிச்சிட்டாங்கன்னு வைங்க, வச்சுக்கிறோம், அப்படி இதோட விட்டுருவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அடுத்து போவாங்க. அவங்களுக்கு தேவையான ட்ரேட் சோர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த வேர்ல்டு வார் 3 அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது, 4 ஒன்று உருவாகுது. இது எல்லாத்துக்கும் அடிப்படையே ட்ரேடாக தான் இருக்கும். இன்னைக்கு யார் பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னா, யார் ட்ரேடில் பெஸ்ட்டாக இருக்காங்களோ, டெக்னாலஜியில் பெஸ்ட்டாக இருக்காங்களோ, அதுக்கடுத்து டிஃபென்ஸில் பெஸ்ட்டாக இருக்காங்களோ, அவங்க தான் பவர்ஃபுல் கண்ட்ரி. இதில் எது ஒன்று குறைஞ்சா கூட அதுக்கேற்ற பக்கத்தில் ஒரு நாடு இருந்துச்சுன்னா அலைஸ் ஆயிடுவாங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்கணும். இந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு பார்க்கணும். இந்த லென்ஸில் பார்த்தா மட்டும்தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். எந்த சூழலிலும் அமெரிக்காவை பொறுத்த அளவில் 2 நாக்கு இருக்கும் அவங்களுக்கு. அமெரிக்கா மக்களை நான் சொல்லலை, இந்த சிஸ்டம் கவர்மெண்ட் இருக்குது இல்லையா, இந்த கவர்னிங் சிஸ்டம் இருக்குதுல்ல, இது ரெட்டை வேடம் போடக்கூடியது. ஒரு சைடு பீஸ் பற்றி காம்ப்ரமைஸ் பற்றி பேசுவாங்க, இன்னொரு சைடு ஆயுத கலாச்சாரத்தை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கிட்ட அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இங்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆக மொத்தம் எதுக்கு நிற்கிறவன் எப்போவுமே டர்புலன்ஸ்லேயே இருக்கணும், ஒரு பதட்டத்தில் ஒரு ரஷ்ஷிங்லேயே இருக்கணும். அப்போ தான் இவங்க சம்பாதிக்க முடியும். இந்த பார்வையில் இந்த கான்ஃப்ளிக்டை பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வர முடியும். இப்போ இன்னைக்கு வரைக்கும், இப்போ நீங்கள் அக்டோபர் 7 சோ கால்டு அந்த சண்டை ஆரம்பித்தனால எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பாலஸ்தீனியர்கள் அடையாளம் தெரியாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் கொன்னுட்டாங்கன்னு சொல்லுங்கள், இன்ஜூர் ஆயிட்டாங்கன்னு சொல்லுங்கள், காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த லட்சத்தில் கணக்கு போயிட்டு இருக்குதுங்க. இன்னும் அது நீங்கள் டீகேட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் மில்லியனில் போகும்.
10 lakhsங்கிறது 1 million இல்லையா? நீங்கள் ஒரு டிகேட் எடுங்க, ஒரு 10 வருஷத்தை எடுத்தீங்கன்னா மில்லியனில் போகும். கணக்கு வழக்கே கிடையாது. அங்கே அழிக்கப்பட்டவர்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள், நாடு கடத்தப்பட்டவர்கள், இன்னும் சிறையில் இருக்கக்கூடியவர்கள், திட்டமிட்டு நோயாளியாக்கப்பட்டவர்கள், ஊனப்படுத்தப்பட்டவர்கள், அவங்கள வந்து சிதைச்சவங்க கணக்கே கிடையாது. அப்போ இப்படி அடக்குமுறையில் இருக்கக்கூடிய மக்கள் என்னங்க செய்வாங்க? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கு, பாலஸ்தீனுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கு, ஆனால் செயல்பட முடியல. உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனை நீங்கள் அந்த ப்ரொசீஜரே நீங்கள் வந்து என்ன செய்ய முடியல, நடைமுறைப்படுத்த முடியல. யாரோ பக்கத்தில் உள்ள ஒரு நாடு உங்களை வந்து வளைச்சு அப்படி நிற்கிது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் உறவு நாடுகள் உங்களுக்கு குரல் கொடுக்கல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு. அப்போ நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய மக்கள் பல டீகேட்ஸாக இந்த தன் கண்ணு முன்னாடி குழந்தை இறக்குது, தன் கண்ணு முன்னாடி மனைவியை இன்னொருத்தர் ரேப் பண்ணி கொள்றான், தன் கண்ணு முன்னாடி தகப்பன் இழக்கிறான். அப்படிங்கும் பொழுது அதனுடைய ஒரு அந்த தீப்பொறியில உருவானவர்கள் தான் இந்த ஹமாஸ் போராளிகள். புரிஞ்சுக்கிறங்க. அதுக்காக இந்தியாலேயோ மலேசியாலேயோ ஹமாஸ் மாதிரி யாராவது வரணுமானா இல்லை. ஏன்னா இங்கே நமக்கு கான்ஸ்டியூஷன் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது, நம்மளால ஓட்டு போட முடியும், நம்மளால கேஸ் போட முடியும். அந்த நாலேஜ் மட்டும் தான் நமக்கு இல்லை. அந்த அதிகாரத்தை நோக்கி வழி நடத்தக்கூடிய அந்த வழிமுறை இருக்குது, நமக்கு தான் வழி நடத்த தெரியல இந்தியாவில் மலேசியாவில். ஆனால் பாலஸ்தீனில் அப்படி இல்லை. அங்கே கதையும் வேற, களமும் வேற. அதனால தான் அவங்க ஆயுதம் ஏந்தி இருக்கிறாங்க. அதனால இந்த டீட்டெயிலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும். அதே போல இந்த worst destruction அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த நார்த் காசா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக தர மாட்டோங்க, ரைட்டா? அதில் நீங்கள் வந்து இந்த ரெஃப்யூஜி கேம்ப்லாம் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ஜபாலியா கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் காசா சிட்டிலே 2 இருக்குது. அதுலேயும் கூட சில பேர்லாம் இருக்குது. ஆனால் கூட அதெல்லாம் யாருக்கும் பரிச்சயம் இல்லை. இப்போ பெய்ட் ஹனோன் அண்ட் லஹியா இதெல்லாம் வந்து சென்ட்ரல் காசா அண்ட் சவுத் காசால தான் கான் யூனுஸ், இந்த கேம்ப் ரஃபா பார்டரு இதெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? இது எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதையும் இப்பயும் வச்சு கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கேன்சர் வந்த ஒரு இடம் மாதிரி ஆயிடுச்சு. மனிதர்கள் வாழக்கூடிய எந்தவித அடிப்படை வசதியுமே இல்லாத அளவுக்கு திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்குது. அதுபோக இன்னமும் என்ன செய்யறாங்க, இன்னும் ஓரம் கட்டுறாங்க மக்களை. இங்க இருந்து அங்க போ, இங்க இருந்து அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சு அப்படியே கொண்டு போய் தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. யாராவது போக முடியாம உட்கார்ந்து இருந்தா கூட நீ தீவிரவாதின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குதுங்கிற யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இன்னைக்கு நமக்கு வந்த செய்திப்படி 4.5 லட்சம் பேர் வித்தின் 48 hours 4.5 லட்சம் பேர் ஒரு இடத்த விட்டு அப்புறப்பட்டு போறாங்க. பஸ்ஸு கிடையாது, அங்க ஃப்ளைட்டோ ஹெலிகாப்டரோ கிடையாது. நீ நடந்தே தான் போகணும், இல்லை வண்டி சைக்கிள் எதையா தள்ளிக்கிட்டு தான் போகணும். எவ்வளவு தூரம் போக முடியும்? நீ கற்பனை பண்ணி பாருங்க. 4.5 லட்சம் பேர் நடந்து போகணும், ஒன்னா போகணும், எவ்வளவு தூரம் போவீங்க? அது நடக்கையிலே இடிசல்ல இடிபட்டு நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. வயசானவங்கலாம் வாய்ப்பே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வயசானவங்க, நோயாளிகள்லாம் என்னைக்கோ செத்து மடிஞ்சிட்டாங்க. கை குழந்தைங்கள்லாம் போகிற வழியில் கடை இருக்குமா, ஏதாவது போவேல ஏதாவது ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே வாங்குறதுக்கோ, கியூஆர் பே பண்ணிவிட்டு கூகுள் பே பண்ணிவிட்டு ஏதாவது வாங்குற மாதிரி ஏதாவது இருக்குமா? எதுவுமே இல்லை. எங்கே பார்த்தாலும் ரத்த கலரியாக இருக்குது. இந்த பயத்திலே நம்மலாம் இறந்துருவோம். அவங்களுடைய மனசு எவ்வளவு ஆரோக்கியமான மனது பாருங்க. பசியிலையும் நடந்து போகிறாங்க. அதற்காகத்தான் இன்னைக்கு உலகம் தழுவிய கண்டன குரல்கள் எழுந்துகிட்டு இருக்குது. இப்படி இதுவரைக்கும் எத்தனை லட்சம் இறந்துட்டாங்கிறதுக்கு கணக்கே இல்லை. இன்னைக்கு 4.5 லட்சம் பேர் இடம் பெயர்றாங்க. அப்படிங்கும் பொழுது போற வழியில சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு தான் மனிதநேயமிக்க தோழர்கள் என்ன செய்யறாங்க, உலகம் தழுவிய ஒரு கண்டனத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை உடனே நிப்பாட்டுங்கன்னு சொல்லி. அதனால பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், ஏன் கண்டன போராட்டம் நடக்குதுங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கிறணும். அதே போல இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, இஸ்ரேல்ல இருந்து ஒரு அல் மவாசின்னு ஒரு இடம் இருக்குதுங்க. அது ஒன்றும் இல்லை, தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய காசாவை சேர்ந்த ஒரு பகுதி தான். ஆனால் அது அவ்வளோதான், அதான் எண்டு, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அப்போ அதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க, இதுதான் ஹியூமனிடேரியன் ஜோன் இப்போதைக்கு. அதாவது இந்த 48 மணி நேரத்துக்கு இது மட்டும்தான் மனிதர்கள் வாழ தகுதி வாய்ந்த இடம். இதுக்கு அங்கிட்டு யார் இருந்தீங்கன்னாலும் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். அனௌன்ஸ்மெண்ட்லாம் காதில் வாங்க முடியாதுங்க. அந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டியவே மரணத்தை கண்ணு முன்னாடி வச்சு நடன்னு சொல்லி அவங்கள மரணத்தை நோக்கியே நடக்க வைக்கிறாங்க. அதான் உண்மை.
அதனால தான் கண்டனம் எழுது. நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு சென்னையில் நடந்திருக்குது, மலேசியாவில் நடக்குது, அமெரிக்காவில் நடக்குது, எல்லா இடத்துலையும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அறத்தின் வழியில் நடக்குது. காரணம் என்னன்னா, இந்த கொடுமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். யாரும் ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணி போராடலை. இந்த அப்பாவி மக்கள் என்னையா செஞ்சாங்க? 4.5 லட்சம் பேர் 48 மணி நேரத்தில் எங்கே போக முடியும் நடந்து? இந்த கேள்வியை எழுப்பி தான் என்ன செய்கிறாங்க, போதும் நீங்கள் கொன்னது போதும் நிப்பாட்டுங்கிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இந்த கேப்டிவ்ஸை வச்சு தான் இஸ்ரேல் அவங்க நாட்டு மக்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயுமே இப்போ ரீசெண்டாக கூட ஹமாஸ் தரப்புல இருந்து என்ன செஞ்சுட்டாங்க, 48 கேப்டிவ்ஸ் நீங்களே கொண்டுட்டீங்க காசால வச்சுட்டு இஸ்ரேல்கிட்டே சொல்லிட்டாங்க. நீங்கள் இஸ்ரேல் தான் கொன்னீங்க, நாங்கள் யாரையும் கொல்லலை. நீங்கள் உங்களோட அட்ராசிட்டியில் எங்கள் மக்கள் எப்படி செத்து மடிந்தார்களோ உங்களுடைய 48 பேரும் செத்து மடிஞ்சிட்டாங்கன்னு ஃபோட்டோவோட வெளியிட்டுட்டாங்க. இப்போ இஸ்ரேலுக்குள்ள அது ஒரு தீப்பிழம்பா வெளியே வந்துருச்சு. உன்னால கேப்டிவ்ஸை காப்பாற்றவும் முடியல, நீனே போய் கொன்னுட்டு வேற வர்ற, உனக்கு என்னதான் பிரச்சனைங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய நல்லவர்களும் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. ஆக இது இப்ப மனித நேயத்திற்கும் மனிதாபிமானம் அற்றவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். நீங்க வெறுமனே முஸ்லிம்ஸுக்கு யூதருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்து இதை சுருக்கிறாதீங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதற்கு பழியாகத்தான் ஒரு பலி கொடுக்குறாங்க. அதற்கு பலி கொடுக்கிறது தான் இந்த பாலஸ்தீனை சார்ந்த மக்களும் சில யூதர் கேப்டிவ்ஸ், இஸ்ரேலை சார்ந்த ஹாஸ்டேஜஸ், இவர்களும் பலி கொடுக்கப்படுகிறார்கள், திட்டமிட்டு பலி கொடுக்கப்படுகிறார்கள். அதனால பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் தயவு செஞ்சு மெச்சூரிட்டியோட பாருங்க. முஸ்லிம்ஸ் சாகட்டும் அப்படிங்கிற மனசை, அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு மாற்றிக்கிட்டு மனித நேயத்தை வளர்த்துக்குருவோம். எல்லா டெரரிஸ்டும் முஸ்லிம்ஸ் இல்லை. டெரரிஸ்ட் எல்லாருமே திட்டமிட்டு முஸ்லிம்ஸாக உருவாக்கப்பட்டவர்கள், முஸ்லிமின் அடையாளத்தில் உருவாக்கப்பட்டவர்கள். அது தெரியாமல் சில அறகுறையா முஸ்லிம்ஸ் கூட சில பேர் சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அறியாமையினுடைய வெளிப்பாடு. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவன் யாராலு அப்படின்னு, யாரால உருவாக்கப்பட்டிருக்கான். ஏன்னா நம்ம யார் சுடுறானோ அவனை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். யார் சுடுறவனுக்கு ஆயுதம் கொடுக்குறா அதை நம்ம பேசுறது இல்லை, யார் ட்ரைனிங் கொடுக்குறா அதை நம்ம பேசுறது இல்லை. அதெல்லாம் சிந்திச்சா மட்டும்தான் நம்மளால ஒரு ஓவர்வியூ கொண்டு வர முடியும், யார் இதெல்லாம் உருவாக்குறது அப்படின்னு. ஆக பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்து கட்டம் என்ன, இந்த 48 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தயவு செஞ்சு எல்லா மக்களும் பிரார்த்தனை செய்யணும். இந்த இன அழிப்பு அப்படிங்கிறது அது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் அப்பாவி மக்களை கொல்றது அப்படிங்கிறது தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்.